சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து நம்ம வாஸ்து சாஸ்திரம் அதை பற்றி பார்க்க போறோம். என்னதான் ஒருத்தர் நம்பினாலும் நம்பாட்டினாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அது தெரியுது. ஓ, இதுதான் காரணம்னு. இன்னும் இன்னும் கேட்டிங்கன்னா, நான் இப்போ இருக்கிற ரூம்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து வாடகை இருந்தவங்க ஒரு மரணப்படுக்கையிலே இருந்திருக்கிறாங்க பல வருஷக்கணக்காவே. அதனால இங்க வீடியோ எடுக்க முடியுமே தவிர என்னால இங்க யோகா பண்ணும்போது தானாவே கால் நகர்ந்து வேற ரூமுக்கு போயிடும். அது ஒரு அன்ஈசினஸ் தெரியுது அதுல. அது டைரக்ஷனும் காரணமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ரூமுக்கு போனா ரிலாக்ஸா இருக்கும். அது எப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து எந்த மனநிலையில இருந்தாங்களோ அந்த வைப்ரேஷன் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அதனாலதான் அது ஒரு வீட்டுக்கு போனோடனே கும்பம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கணபதி ஹோமம், லட்சுமி சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்றதெல்லாம் அதுக்குதான். இந்த ஹோமம் முறை வரும்போது அந்த பழைய நெகட்டிவ் எனர்ஜி, அந்த பழைய வைப்ரேஷன், அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விலகி போடும். அது போனதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம லைஃப் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல அந்த பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. உள்ள வரும்போதே கிரக பிரவேசம் பண்றது எல்லாமே அப்படிதான். ஒரு இடத்துல எந்த மாதிரி இருக்குமோ தெரியும். அந்த இடத்துக்கு கீழே ஏதாவது பாடி அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனாலதான் அந்த பூமி பூஜை போடுறது, ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த கடகால பூஜை பண்றது, அதெல்லாம் பண்றது. காரணம் என்னன்னா அந்த தோஷங்கள்லாம் தோஷம்னு சொல்லிடுவாங்க. அது நெகட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் தான். அது விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான். வாஸ்துங்கிறது அது ஃபுல்லா ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா உண்மைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மூட நம்பிக்கை கலந்து அந்த வாஸ்து படம் உருவாக்குனதே அது வந்து ஒரு பிக்சர். அது 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதோட ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வரைஞ்சுக்கிட்டா ஞாபகம் இருக்கும். அதுக்காக அந்த படத்தை வரைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம வந்து சூரியன் இன்னொரு விஷயம் சிஸ்டர் என்னன்னா, இப்ப எந்த வீட்டுல இருந்தாலுமே இப்ப வந்து எல்லாம் போனுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லாத டைமோ அல்லது இப்ப பாபா கடவுள் ஞானம் எடுத்த பிறகோ நமக்கு ஒரு ஒரு மாதிரி மைண்ட் பாரமா இருக்குதுன்னா நம்மள அறியாம கால் ஒரு இடத்துக்கு போவோம். அந்த வீட்டோடய ஒரு இடத்துக்கு தானா அங்கதான் போய் நிற்போம் எப்பவுமே. அது எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு இடத்த நோக்கி போவோம். ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு டிப்ரெஷன். அந்த இடத்துக்கு போன உடனே அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறது தெரியும். ஸோ அப்ப அங்க வாஸ்து இருக்கிறது அது நம்மள அறியாம நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனா தானா அங்கதான் போறோம். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சென்டர்ல ஓப்பனா வச்சிருப்பாங்க. இந்த முத்தம்னு சொல்லிட்டு நடுவுல ஓப்பனா இருக்கும், வெளியில இருந்து காத்து வர்ற மாதிரி இருக்கும். அது பிரம்மஸ்தானம். அது வாஸ்துவே நீங்க பார்க்க வேண்டாம். அது வந்து நல்ல அமைப்பு. அந்த வீடே நல்ல அமைப்பா இருக்கும். தஞ்சாவூர் சைடு ஃபுல்லா அப்படிதான் கட்டுவாங்க இல்லையா? அப்படிதான் இருக்கும். பழைய காலத்துல எப்படி இருக்கும்னா முதல்ல திண்ணை இருக்கும், அப்புறம் நடைன்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் தாழ்வாரம்னு ஒண்ணு இருக்கும். தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நடுவுல ஒரு முற்றம் இருக்கும். குத்துக்கட்டு தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிச்சன், கிணறு எல்லாம் அந்த பின்னாடி வந்துரும். சைடுல இந்த சைடு வந்து இடது பக்கம் வந்து ரூம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். தென்மேற்கு சைடு வர மாதிரி இயற்கையிலே அந்த அமைப்பே அப்படி இருக்கும். ஒரு பக்கம் காத்து வருதுன்னா நேர வாசல் பின்வாசல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. முன்வாசல் ஒண்ணு இருக்குன்னா பின்வாசலும் ஒண்ணு இருக்கும். நேரா அந்த காத்து நல்ல ஃப்ளோ ஆகும். பழைய காலத்து அந்த அக்ரஹாரம் வீடெல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த தெருவுல முன்வாசல் இருக்கும், பின் தெருவுக்கு வந்துடும். பின்பக்கம் கொல்ல பக்கம்னு சொல்றது அது பின்பக்கம் வந்து அடுத்த தெருவுக்கே போயிடும். நேரம் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும். இந்த காத்து வெளிச்சம் அதெல்லாம் இப்ப வாஸ்துவே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது அந்த மாதிரிதான் மனையடி சாஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அமைப்பே இருக்கும். ஆனா இப்ப வந்து அபார்ட்மெண்ட் சின்ன சின்ன இடமா இருக்கு. காத்து வர்றதுக்கு வெளிச்சம் வர்றதுக்கே இடம் இல்ல. அதனால இருக்கிற இடத்துல பின்னாடி டோர் கிடையாது. நிறைய வீட்டுல ஜன்னலும் கிடையாது. ரொம்ப கொடுமையா அது. ஓட்டம் இருக்கணும்ல, அப்பதானே நமக்கு மைண்ட் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் போது அந்த அந்த பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். பிளஸ் அந்த சூரியனோட எனர்ஜி இதுவும் வேணும். இதுவும் எல்லாம் சேர்ந்து நல்ல சமநிலையா இருக்கும் போதுதான் அந்த வீடு நல்லா இருக்கும். வீடுனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த், உடல் நலம், மனநலம், அப்புறம் பணம் வரவு, அது எல்லாமே நல்லா இருக்கணும்னா இந்த பஞ்சபூதங்களோட பேலன்ஸ் நல்லா இருக்கணும். அந்த சூரியனோட எனர்ஜியும் நமக்கு நல்லா கிடைக்கணும். அந்த கிழக்கு பார்த்து வீடுனா வாசல் அப்படி சூரியன் நல்ல காலையில பார்த்த உடனே நல்லா இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். வெறும் இருட்டாவே இருந்தாலே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லா இருட்டுல எல்லாம் இப்ப சில அபார்ட்மெண்ட்ல பார்த்தா கிச்சன்ல எப்பயுமே லைட் போட்டாதான் தெரியும். இல்லாட்டி கிச்சன்ல வெளிச்சமே வராது, வெளிக்காத்தே வராது. வீடு ஃபுல்லாவே லைட் போட்டு தான் காலையில இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் வீடு இருக்குது இப்ப. நிறைய வீடு அப்படிதான் இருக்குது.
ஒரு பகல்னா நல்ல கரெக்ட். ஃப்ரெஷ்ஷா நம்ம வேலை செய்வோம். காலையில ஒரு வெளிச்சம் காத்தோட்டம் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம நல்லா வேலை செய்வோம். நைட் அந்த ம். இருட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலத்துல தூங்குவாங்க. இருட்டு ஆனதுனோனே ஈவினிங் அப்புறம் வெளியில போறது கிடையாது. கரெக்ட். நைட்டு நல்லா தூங்குவாங்க. காலையில நல்லா ஃப்ரெஷ் ஆயிருவாங்க. ம். அதுதான் இயற்கைக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப ம். எல்லாம் மாறி மாறி செய்யறதுனால தான் ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இது வாஸ்து வாஸ்துன்னு சொல்லி சொல்லி மக்கள பயமுறுத்தி வச்சிருக்காங்கல்ல. ஆனா ம். அதுதான் தப்பு. அதுதான் மூட நம்பிக்கையா மாறி இந்த பொருள இங்க வைக்கணும். இத இந்த இந்த பக்கம் வாசல் வச்சிருக்க கூடாது. அத தாண்டி தான் ம். நீங்க போணும். ரொம்ப ம். இப்பல்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வாஸ்து பேர சொல்லிட்டு. கரெக்ட். ம். மக்களோட பயத்த யூஸ் பண்ணிட்டு அதுவும் ஃபேக் தான். ம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதோட ஃப்ளோ இப்படி இருக்கும். அவரோட ம். தலை வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கிற மாரி வரைஞ்சிருப்பாங்க. வாஸ்து புருஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ம். ம். படத்துக்கு. ம். ம். வாஸ்து புருஷர், வாஸ்து பகவான்பாங்க. அது பகவான்லாம் கிடையாது. அது ஒரு பூதம் ம். தான். ம். ம். பஞ்சபூதம்னு சொல்றோம் இல்லையா? இது ஒரு மாதிரி இது ஒரு பூதம் தான். அந்த பூதம் ம். என்னங்கிறது புராண கதையில வரும். ஆனா அந்த ம். பிக்சர் எதுக்காகன்னா, அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த பிக்சர் வரைஞ்சது. ஏன்னா சும்மா ம். அந்த கட்டம் கட்டமா போட்டு நம்ம தியரிட்டிக்கலா சொன்னா மனசுல பதியாது இல்லையா? ம். ம். படிக்காதவங்களுக்கு இவங்களுக்குலாம். இந்த மாரி ஒரு படத்த கரெக்ட். போட்டுட்டா, இந்த கால் ம். இருக்க பக்கம் காலு, பேக் சைடு அந்த போன் இருக்கிற பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். அப்ப அந்த ம். பக்கம் தென்மேற்கு மூலை, அதுல பெட்ரூம் வைங்க. அதாவது வீட்டு ம். தலைவர் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸ்டேபிளா ம். இருக்கக்கூடிய பீரோ, இந்த மாரி ஸ்ட்ராங்கான பொருட்கள அந்த இடத்துல வைங்க. ஏன்னா ம். காலுங்கிறது ஸ்ட்ராங்கான இடம் இல்லையா? ம். அதுக்காக ம். இந்த படம் வரைஞ்சது. ம். அப்புறம் ம். இந்த பக்கம் வந்து காத்தோட்டம் வெளிச்சமும் காத்தோட்டமும் இந்த ஈஸ்ட் இந்த சைடு வந்து கிழக்கு. சூரிய ம். உதயம் இந்த பக்கம் தான் வருது. அதனால அது ம். தலை வச்சு படுக்குற மாரி. நார்த் ம். ஈஸ்ட்ல தலை வச்சு படுத்துட்டு, இந்த பக்கம் அப்படி குப்புற படுத்த மாரி அந்த உருவத்த காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ம். நமக்கு வந்து இங்க வழியா தான் நமக்கு வருது இல்லையா ஃப்ளோ. எல்லாமே ம். மேலேருந்து தானே வருது. பிரெயின் நமக்கு ம். மேல இருக்கு. இங்கேருந்து தான் நமக்கு ஐடியாஸ் வருது. இங்கேருந்து கரெக்ட். ஃப்ளோ வந்து கீழ போறது தானே முறை. அதனால தான் அந்த ம். வாஸ்து அப்படி படுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ம். நார்த் ஈஸ்ட்ங்கிறது பூஜை ரூம் வைக்கலாம். அதாவது ம். நல்ல ஜாமான்கள் வைக்கிறது. பூஜை ம். வெயிட் இல்லாத ஜாமான்கள வைக்கிறது. அது வந்து ம். வாசல் பக்கம் வைக்கிறது. தல பக்கம் வைக்கிறது. பூஜை ம். பூஜை வந்து அங்க தான் வைக்கணும். பூஜை கப்போர்டு, பூஜை ரூமும் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு வைப்பாங்க. அதனால தான் அந்த தலைய போட்டுட்டாங்க. அந்த ம். பக்கம் நம்ம கிணறு, இந்த தண்ணி தொட்டி இதெல்லாமே இந்த சைடு வச்சுக்கலாம். ஏன்னா, இந்த ம். நீர் சம்பந்தப்பட்டது நார்த் ம். அப்படிங்கிறது. ம். அப்புறம் நார்த் வெஸ்ட்ங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது. அந்த இது ம். நல்லா இருக்கும். பஞ்சபூதத்துல காற்று நல்லா இருக்கும். இங்க வந்து நீர் நல்லா இருக்கும். இங்க வந்து காற்று நல்லா இருக்கும். அதனால ம். தான் இந்த சைடு வந்து ஒரு 2வது பெட்ரூம் வச்சுக்கலாம். பசங்களுக்குள்ள ம். பெட்ரூம், படிக்கிற ம். பசங்களுக்கு, அப்புறம் கெஸ்ட்டுக்கு வர பெட்ரூம். அவங்கலாம் வந்து வந்து போவாங்க. ஸ்டடியா இருக்க போறதில்ல. இப்போ பொண்ணா ம். இருக்கு பொண்ணு படிக்குதுன்னா, அது கல்யாணம் பண்ணி குடுத்து போக தான் போகுது. அதாவது ம். ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த வீட்ல. ம். ம். அது வந்து ம். காற்று இருக்கு. நார்த் வெஸ்ட்ல 2ண்ட் ம். பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் அந்த மாரி வச்சுக்கிறது. ம். அப்புறம் அக்னி மூலங்கிறது சவுத் ஈஸ்ட். ம். வெளிச்சமும் வரணும். அந்த சூரியனோட எனர்ஜியும் வரணும். சவுத் ம். ஈஸ்ட் அப்படிங்கிறது அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ம். வந்து கிச்சன் வைக்கிறது தான் சிறப்பு. ம். சப்போஸ் அங்க வைக்க முடியலன்னா, இந்த சைடு வைப்பாங்க. ஏன்னா காற்றோட்டம் இருக்கும், புகை போகும், வெளியில போகும். அங்க ம். இருக்கிறவங்களுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கும். கிச்சன்ல சமைக்கிறவங்களுக்கு மனநிலை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஒண்ணு ம். இங்க தான் வைக்கணும். அக்னி மூலையில தான் வைக்கணும். சப்போஸ் ம். அங்க வைக்க முடியலன்னா, இந்த வடமேற்கு பக்கம் வச்சுப்பாங்க. இந்த வாயு ம். மூலையில வச்சுப்பாங்க. ஆனா ம். தென்மேற்கு பக்கம் பெட்ரூம் இருக்கிறது ரொம்ப நல்லது தலைவர்களுக்கு. வீட்டு ம். தலைவர், தலைவி. ம். ஆ ம். தென்மேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கணும். அவங்க ம். எங்கேயும் போறதில்ல. அங்கேயே தான் இருக்க போறாங்க. அதே மாரி ம். பீரோ வச்சுக்கிறது, முக்கியமான பொருள் வச்சு சேஃப் வச்சுக்கிறது. அது எல்லாமே தென்மேற்கு மூலையில வச்சா அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். ம். அப்புறம் அ நடுவுல தான் சொல்லிட்டு ஆகாயம். ஆகாய சக்தி நடுவுல நல்லா இருக்கும். அதான் ம். பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த வயிறு பாகத்த அப்படி வரைஞ்சிருப்பாங்க. அங்க தான் ம். அந்த முற்றம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. இப்பவுமே சில வீடுகள் நல்ல வசதியான வீட்ல நடுவுல ஓப்பன் வச்சிருக்காங்க. ம். ம். ஓப்பன் வச்சா நல்ல மேலேருந்து ஒரு ஏர் வருது. பார்க்கவும் நல்லா இருக்கும். சில ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா கூட 5 ஸ்டார் ஓகே. ஹோட்டல்லலாம் அந்த மாரி ஒரு அமைப்போட ரவுண்டா வச்சிருப்பாங்க. தான் இருக்கும். நடுவுல கரெக்ட். வந்து ஓப்பன் ஏரியா தான் ம். வச்சிருப்பாங்க. ம். நல்லா இருக்கும். கரெக்ட். நடுவுல ஒரு மரத்த கூட வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செடி, மரம், பூ ம். இதெல்லாம் ம். வைக்கிறதெல்லாம் நடுவுல வச்சிருப்பாங்க. அதுக்காக ம். தான் இந்த படமே வர்றது. ஏன்னா இந்த ஜாயிண்ட்ல வந்து ம். டாய்லெட்டோ இல்ல ஸ்டேர் கேஸோ வைக்கக்கூடாது. இந்த ம். வாஸ்துவோட கை, காலு ஜாயிண்ட்ல வச்சா ஓஹோ! அது பெயின் ஆகும். ஓ! ஜாயிண்ட்ல ஏதாவது ஒரு ஒண்ணு இது தோண்டுனா பெயின் ஆகும் இல்லையா? ம். அது ம். ஞாபகார்த்தத்துக்காக. அங்க ம். ம். வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த ம். படம் வரைஞ்சுட்டா நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ம். ம். அதுக்காக இந்த படம் வரைஞ்சது. அந்த சூப்பர், ஜாயிண்ட்ல சூப்பர். வர மாரி வைக்கக்கூடாது. அப்படின்னு ம். சொன்னது, அந்த டாய்லெட், ஸ்டேர் கேஸ்லாம் அந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னது. ம். மெயினான இது இவ்வளவுதான். இந்த அக்னி மூலையில கிச்சன் இருக்கிறது, பெட்ரூம் எங்க இருக்குது, ஹால் ம். நடுவுல இருக்கிறது, அப்புறம் ம். கெஸ்ட் ரூம், பசங்க பெட்ரூம் இங்க இருக்கிறது, அப்புறம் தண்ணி ம். தொட்டி, பூஜை ரூம் இங்க இருக்கிறது. இவ்வளவுதான் மெயின். இது பார்த்தா ம். போதும். ரொம்பலாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்ல. இந்த ம். பக்கம் வாசல் நார்த் வாசல்னாலும் நல்லது. நார்த் வாசல்னாலும் நல்லது. கிழக்கு வாசல்னாலும் நல்லது. ஏன்னா ம். வெளிச்சமும் காத்தோட்டமும் அங்க வரும்.
இங்க வந்து நீர் ஓட்டமும் நல்லா இருக்கும் இந்த பக்கம். இந்த ஓரத்துல வந்து கிணறு ஏதாவது வச்சுப்பாங்க. அப்புறம் இந்த சம்ப் வைக்கிறதெல்லாம் இங்க வைப்பாங்க. டாய்லெட் சம்ப் எல்லாம் அந்த ஆஹ் வடமேற்கு பக்கம் காத்து காத்து இருக்கிற சைட்ல வந்து கீழே வந்து இந்த சம்ப் இதெல்லாம் அது வந்து இந்த பக்கம் வச்சிடக்கூடாது. வாசலுக்குள்ள நல்ல பொருட்கள் தான் அந்த பக்கம் வைக்கணும். அதனாலதான் தலையை அந்த பக்கம் வச்சிருக்கிறது. இவ்வளவுதான் மெயின் வாஸ்து. அதுக்கு புராண கதை என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தியஸ்த புராணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்க, சிவன் வந்து அந்தகாசுரனை அழிச்சாரு. அப்புறம் அழிச்சு ஜெயிச்சுட்டாரு. அதுல வந்து அவனோட வேர்வை துளியும் அதுவே உயிர் பெற்று தவம் செஞ்சது. எனக்கு வந்து இந்த பூமி முழுசும் கண்காணிக்கிற கூடிய சக்தி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தவம் செஞ்சது. அப்ப பிரம்மதேவர் வந்து அதை குப்புற தள்ளி விட்டுட்டாரு. அது மேல அதை எந்திரிக்க விடக்கூடாது. அது பூதம் தானே. பூதத்துல இருந்து வந்து வேர்வை துளி திருப்பி பூதமானாக்க பசிக்குது பசிக்குதுங்குவாங்க. அதனால 45 தேவர்கள் அதை படுத்துட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து அமுக்கிட்டாங்க. அதை எந்திரிக்க விடாம பண்ணிட்டாங்க. குப்புறம் தள்ளி. அப்ப அது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, பூமியில வந்து பிராமணர்கள்லாம் ஹோமம் வளர்ப்பாங்க. அப்புறம் வீடு கடற்கால நடும் போதெல்லாம் ஹோமம் பண்ணுவாங்க. பூஜை பொருட்கள்லாம் ஹோமத்துல இடுவாங்க இல்லையா, அதை நீ எடுத்துக்கோ. அப்புறம் அந்த பூசணிக்காய் எல்லாம் பலி கொடுப்பாங்க, அதை நீ சாப்பிட்டுக்கோ. அதெல்லாம் உனக்குதான். பூமிக்கு அடியில உனக்கு என்னன்னா உனக்கு கிடைக்குதோ அந்த ஹோம பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க நாங்க. அப்புறம் பல நாள் அது நித்திரையில இருக்குமா, சில நாள் தான் கண் விழிக்குமா. அந்த அந்த கண் விழிக்கிற நாள் வாஸ்து கண் விழிக்கிற நாள் தான் பூமியை பூச்சை போடுற நல்லது வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் ஆரம்பிப்பாங்க வீடு கட்டுற வேலையை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா சயின்டிபிக்கா இதான் ரீசன். அந்த நீர் நில நெருப்பு காற்று ஆகாயம் எங்க இருக்கு அதோட ஃப்ளோவை பொறுத்துதான் வீடு அமைப்பு இருக்கணும். அது பேலன்ஸா இருந்தா நம்ம மனசும் உடலும் பேலன்ஸா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் நிறைய நீர்லாம் நிறைய செலவழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் வீட்டுல அந்த வீட்டம்மா நிறைய தண்ணி செலவழிக்கிறாங்களோ பணமும் நிக்காதும்பாங்க. அதாவது அவங்க நேச்சர் அது. அதாவது நிறைய தண்ணி செலவழிக்கிற பெண்களுக்கு பணத்தையும் அதே மாதிரிதான் செலவு பண்ணுவாங்க. அதுக்காக தான் தண்ணி எல்லாம் செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமா இருக்கணும். குடும்ப பொண்ணுன்னா அவ என்ன செய்யறான்னு பார்த்தாலே தெரியும். அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் ஒரு செம்பு தண்ணியில அவ அப்படி கால் கழுக சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ள வந்து இப்படி கால தண்ணி ஊத்தி கழுவாங்கல்ல புது பொண்ண. அந்த ஒரு செம்பு தண்ணியில பின்னாடி முன்னாடி எல்லாம் காலை சுத்தி நல்லா நீட்டா கழுவிட்டாலும் பார்ப்பாங்க. அதாவது அவ வந்து இந்த அளவுக்கு சிக்கனமா இருக்கா, தண்ணிய குறைச்சு அத பண்ணுவாங்க. அப்புறம் ஆமா. அப்புறம் விளக்கேத்த சொன்னா அந்த விளக்கேத்தும் போது அந்த ஒரு தீக்குச்சியிலே அப்படி ஏத்திடுறாளா கரெக்டா. ஒண்ணு சரக்கு சரக்குன்னு இந்த தீக்குச்சி இது பண்ணிக்கிட்டே இருக்காளா, அவளோட சோம்பேறித்தனம் அவளோட எப்படி இருக்குங்க அதெல்லாம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி வச்சு கவனிக்கிறது. குடும்ப பொண்ணா இருப்பாளா, அந்த மாதிரி சிக்கனமா இருப்பாளா, இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்றது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரிதான் அந்த தண்ணியும், அதாவது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணினாலும் சரி எதுனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. ஆனா வாஸ்துன்னு சொன்னா கொஞ்சம் பயந்து இதெல்லாம் செய்யறாங்க. அது வாஸ்து தோஷம் தோஷம்னு எல்லாரும் சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, இந்த பேசிக் நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளிச்சம் வருதா காத்தோட்டம் வருதான்னு அதை பார்த்து நம்ம கேட்டுக்கிட்டாலே போதும். மத்தபடி புராண கதை எல்லாமே சும்மா ஒரு உருவகப்படுத்தி சொல்றதுதான். இப்ப சந்திரன் சூரியன்னா உடனே சூரிய பகவான் சந்திர பகவான் அப்படின்னு ஒரு மனுஷரா காட்டிடுறாங்க இல்லையா, தேவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா. அதே மாதிரிதான் வாஸ்து புருஷர் அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டுறது. இந்த வாஸ்து பகவான் படத்தை வீட்டு வாசல்ல மாட்டணும் அப்படிலாம் வேற சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை தான். வாசல்ல மாட்டி வைக்கணும் அப்படிலாம் மாட்டி வச்சா வாஸ்து தோஷம் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே மூட. பூசணிக்காய் மாட்டுவாங்களே சிஸ்டர், பூசணிக்காய் வீட்டு வாசல்ல மாட்டுவாங்கல்ல. வீட்டு வாசல்ல மாட்டுவாங்க. ஏன்னா இந்த பூசணிக்காய் அந்த கற்பூரம் இதெல்லாமே இந்த பேட் எனர்ஜியை வந்து இழுத்துக்கும். அப்புறம் அதை போட்டு உடைச்சிருவாங்க இல்லையா, பலி கொடுக்கறது மாதிரிதான் அதை போட்டு உடைச்சிருவாங்க. அந்த திருஷ்டி சுத்தி உடைப்பாங்க இல்லையா பூசணிக்காய் எல்லாம். அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த படிகாரம் கல்லு, பச்சை மிளகாய் கட்டி இருப்பாங்க. அந்த பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே அப்புறம் ஒரு நாள் டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து வீட்டுக்குள்ள வர்றவங்களோட அந்த பேட் எனர்ஜி நெகட்டிவ் அந்த வைப்ரேஷன் வந்து இழுத்துக்கும். சூடனும் அதே மாதிரிதான். சுத்தி போடுவோம் இல்லையா கற்பூரம், அது யாராவது திருஷ்டி போட்டிருந்தாங்க நம்ம மேல கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னா அது இப்படி சுத்துவாங்க. வச்சு சுத்தும் போது அது வந்து இழுத்துக்கும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இழுத்துக்கும். உடனே அது எரிச்சிருவாங்க, வீட்டு வாசல்ல வெளியில வச்சு எரிச்சிருவாங்க. அந்த எரிக்கிறது எல்லாமே அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி போயிடணும், எரிச்சிடணும் அப்படின்ட்டுதான். இப்ப வாடகை வீடா இருந்தா என்ன பண்றது சிஸ்டர்? சொந்த வீடுனா நம்ம இஷ்டத்துக்கு கட்டலாம், வாடகை வீடுனா நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி வீடு கிடைக்காது, அது வேற இருக்குது. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா?
அது ஓரளவு இந்த மாரி பார்த்து போ வேண்டியதான். வடக்கு பார்த்த வாசல் இருக்கா? கிழக்கு பார்த்த வாசல், ம். வடகிழக்கு பார்த்த வாசல். இந்த 3 ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓ! சவுத் சைடுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சவுத் சைடு வந்து ஸ்டேபிளா இருக்கிறது. அப்ப போய் ம். அது ஓப்பன் பண்ணி விட்டா என்ன அர்த்தம்? ஓப்பனா ம். இருக்கக்கூடாது இல்லையா? ம். அது வந்து குளோஸ்டா இருக்கிறதா நல்லது. தென்மேற்கு உயரமா இருக்கணும். ஏன்னா ம். காத்து ஃப்ளோ வந்து இங்கேருந்து மேல் பக்கமா தான் வரும். ஓ! கீழேருந்து மேல தானே போகும் காத்துலாம். அந்த வாசல் வடக்கு வாசல் வந்து வடகிழக்கு இருக்கணும். இல்லையா? வடகிழக்கு, கிழக்கு, அ வடக்கு. இந்த 3 டைரக்ஷன்லயும் இருக்கலாம். ஓ! வடகிழக்கு இருக்கலாம், வடக்கு இருக்கலாம், கிழக்கு இருக்கலாம். ம். ம். ஆனா இந்த தெற்கு சைடு இந்த சைடு தென்மேற்கு பக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. தெற்கும் மேற்கும் இது வந்து இருக்கக்கூடாது. ம். தென்மேற்கு சேர்க்கிற அந்த மூலையில இருக்கக்கூடாது. ம். சரி தெற்க பார்த்த வீடு தான் கிடைக்குது. வேற வழியே இல்லன்னா, ம். அந்த சைடு கொஞ்சம் தள்ளி தென்கிழக்கு பக்கம் பார்த்து வாசல் இருக்கிற மாரி, இந்த ஓரத்துல வாசல் இருக்கிற மாரி இருந்தாலும் ஓகே தான். இப்ப ம். 2 கேட் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒரு ம். கேட்ட அடைச்சுட்டு, ஒரு கேட்ட யூஸ் பண்ணிக்கலாம். தென்மேற்கு இருக்கிற கேட்ட ஃபுல்லா அடைச்சுட்டு, அத யூஸ் பண்ணாம விட்டுட்டு, ம். அந்த தென்கிழக்கு பக்கம் இருக்கிற கேட்ட யூஸ் பண்ணிக்கலாம். வேற வழியே இல்லன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். ம். ஒரு சில வீடு எப்படி இருக்கும்னா, இப்ப இப்படி இருக்குது. இந்த சைடு வாசல் மாதிரி இருக்கும். வாசல் தான் அது. ஆனா, அது ம். இப்படி வெளியில வருவாங்க. அது இந்த பக்கம் வாசல்னும் ம். வச்சுக்கலாம். இப்படி வாசல்னும் வச்சுக்கலாம். அது என்ன கணக்கு சிஸ்டர்? அப்ப எது வாசல்? அதுதான். இப்போ அது மோஸ்ட்லி அந்த வடக்கோ, இல்ல கிழக்கு சார்ந்தோ அந்த இருக்கிற ம். வாசல யூஸ் பண்ணா நல்லது. வடக்கு சார்ந்து இருக்கிற வாசல் அல்லது கிழக்கு, வடகிழக்கு அந்த பக்கம் இருக்கிற வாசல் இருந்தா நல்லது. ம். இப்ப இங்கேயும் ஓ! இங்கேயும் இருக்குன்னு ஸோ அந்த வச்சுக்கோங்களேன். வீட்டோடைய இத வாசல் தான் ஈஸ்ட் கணக்கு. சைடு வீட்டோடைய வாசல் தான் கணக்கு. ஆமா. மெயின் கேட் கணக்கு கிடையாது. கேட் இல்லையா? கணக்குல. ஓ! வீட்டோட ஏன்னா வீட்டுக்குள்ள தானே காத்து வரணும். ம். 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 ஏன்னா கேட் வந்து கீழ இருக்கு. காம்பவுண்டும் கேட்டும் கீழ இருக்கு. வீடு ஆமா. ஹைட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. நல்லா காத்து வந்துற போகுது. அது கேட் ம். எங்க வச்சாலும் பரவால்ல. ம். ம். நமக்கு ம். நேரா வெளி வாசல் மெயின் டோர் இருக்கு இல்லையா? அதான் கணக்கு. ம். மெயின் ம். டோர் ம். நல்ல ஹைட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ம். காத்தோட்டம். அப்ப ம். காம்பவுண்ட் கேட் எல்லாம் வெளியில தள்ளி இருக்கு, சைட்ல தான் இருக்கு அப்டின்னாலும் பரவால்ல. நமக்கு ம். காத்து வரணும், வெளிச்சம் வரணும் வீட்டுக்குள்ள. அதுதான் முக்கியம். ஜன்னலுக்கு அந்த மாதிரி வாஸ்து இருக்கா சிஸ்டர்? ஜன்னல் வந்து நீங்க வடக்கு சைடு ஜன்னல் வச்சா நல்லது. ஏன்னா கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் இருக்காது. ஆனா காத்து இருக்கும். ம். வடக்கு ம். சைடு ஒரு பெரிய ஜன்னல் வச்சுக்கலாம். ம். ஒரு ஏன்னா சைடு கிழக்கு, ஜன்னல் இருந்தா மேற்கு ம். ஒரு சைடு ஜன்னல் இருந்தா கூட போதும். போதும். வெளிச்சமும் காத்தும் வந்துரும். நார்த் சைடு வந்து பெரிய ஜன்னல் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். ம். ஆனா, இப்ப ஒரு சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ரூம் தான் இருக்குதே. அதே ரூம்லயே உங்க கிச்சன் வச்சுக்க வேண்டியது தான். அந்த மாரிலாம் இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. அந்த அவங்கலாம் ஒரே ரூம் தான் இருக்குன்னா, வேற வழி இல்லாம அந்த ஒரு ம். ரூம்லயே தென்கிழக்குல வந்து அக்னி மூலையில வந்து கிச்சன் வச்சுக்கிறது. ம். ம். தென்மேற்குல வந்து படுக்கைய வச்சுக்கிறது. அந்த மாரி பண்ணிக்கலாம். அந்த மாரி மாத்திக்க வேண்டியது ஒரு தான். கட்டமா ஒண்ணு தான் இருக்கு. ம். முடிஞ்ச ம். அளவுக்கு அந்த ஷார்ட்டா வச்சுக்க வேண்டியது அந்த இடத்த. ம். சூப்பர் சிஸ்டர். நெறைய பேருக்கு இந்த படம் ஞாபகம் இருக்கும் மெயினா. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல இந்த மாரி படம். இப்பதான் பார்க்குறேன். ஆளவந்தான் படத்துல கமலஹாசன பார்க்குற மாரி இருக்குது. ஓகே சிஸ்டர். அப்படிதான். அது ஒரு பூதம்ங்கிறதுனால அது அப்படி போட்டுப்பாங்க. ஆனா பூதம்னே சில பேருக்கு தெரியாது. அது ஒரு பகவான்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. வாஸ்து பகவான், ம். வாஸ்து புருஷர், ம். புருஷர்ன்னு பேர் வச்சிருப்பாங்க. ம். பொதுவா ம். அது புருஷர். வாஸ்து வாஸ்து புருஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஆனா அது பூதம் தான். சும்மா அது விளக்கப்படம் மாரி தான். சரி. ஒரு ஓகே சிஸ்டர். உருவகப்படுத்தியிருக்காங்க. ம். பஞ்சபூதங்களோட எனர்ஜிய வந்து உருவகப்படுத்தி ஓகே சிஸ்டர். இது கண்டிப்பா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா வீடு பார்க்குறவங்களுக்கும், வீடு கட்டுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாரி பிரச்சனை வருது அப்டின்னா, வாஸ்து இப்ப எங்க அம்மா கூட இறக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு சரியில்ல, இந்த வீடு சரியில்ல, மாத்துன்னு நான் கடைசில அங்கேயே இறந்துட்டாங்க. ஒருவேளை இதுதான் ம். காரணமோ அப்டின்னு கூட தோணுது. ஆமா இருக்கலாம். ம். ஆமா, ஆமா. அது ஒரு அந்த சிலருக்கு அந்த அந்த வீட்டுக்கு போனாலே நோய் பஞ்சபூதங்களோட வந்துகிட்டே இருக்கும். சேர்க்கை ம். அது பேலன்ஸ் இல்லன்னா நமக்கு மனநிலையும் அதுல தெரியும். உடம்பும் சரியில்லாம போகும். ம். ம். மெயினா அந்த பிராண எனர்ஜி நமக்கு நல்லா வேணும் இல்லையா? காத்தோட்டமா இருந்தா தானே நமக்கு நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுவும் ம். சரியா கிடைக்கல. காத்தோட்டமே இல்ல. நம்ம ம். வாங்குற வெளி மூச்சையே திருப்பி திருப்பி நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம்னா, அதுவே வியாதி தானே. ம். வெளிக்காத்தும் வேணும்ல. கரெக்ட். அது என்னதான் ஃபேன் போட்டாலும் ஒரு வென்டிலேஷன்னு ஒண்ணு வேணும். அப்பதானே வெளியில இருக்கிற காத்து உள்ள போயிட்டு ஒரு ஃப்ளோ இருக்கும். ம். ம். எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஃபேன் போட்டு பிரயோஜனம் கிடையாது. கரெக்ட். ஆம். இன்னொரு விஷயம் வந்து, ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வீடு இருக்கும். இந்த சைடு எதுவுமே இருக்காது. எம்ப்டி ஸ்பேஸாவே இருக்கும்.
எதுவுமே இருக்காது. இந்த சில ரோட்ல எல்லாம் கூட அந்த மாதிரி வீடு இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது அது ப்ராப்ளம்? ஆமா. ம். அதுவும் வராது. அது வந்து நார்த் சைடு, அந்த ஈஸ்ட் சைடு வெட்ட வெளியா இருந்தா கூட நல்லதுதான். பிரச்சனை நமக்கு கிடையாது. நல்ல காத்தோட்டம் கிடைக்கும். ஆமா, அது ம். பிரச்சனை. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமாவும் இருக்கும். அது ம். வந்து இந்த 3 பக்கமும் இருக்கலாம். இந்த மாரி வெட்ட வெளியெல்லாம் இந்த ஈஸ்ட் சைடு, நார்த் சைடு, தென் ம். வடகிழக்கு சைடு எல்லாம் வெட்ட வெளியா இருந்தா ரொம்ப நல்லது. நல்லது. ஆனா மனிதர்களே இல்லன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்படாதா? சுத்தி மனிதர்கள பார்க்கும்போது தானே ஒரு எனர்ஜி இருக்கும். யாருமே இல்லன்னும்போது ஒரு மாதிரி மனதளவுல பாதிக்கும்ல. ஆனா இப்ப எல்லாம் சிட்டி சைடுல அந்த மாரி கிடைக்கவே மாட்டேங்குதே. அமைதியா ஒரு இடம் தேவைன்னு கிடைக்குங்க. அதான் ஒண்ணு வேணும்னு டஞ்சன் மாதிரி இருக்கு. நினைக்கிறவங்க இருக்காங்க. ம். ஆ டஞ்சன் மாரி இருக்கிற வீடுதான் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சின்ன ம். டவுன்னாலும் சரி, ம். சிட்டினாலும் சரி, இப்ப எல்லாம் ஒரே நெருக்கடி. மூச்சு முட்டுற மாரி தான் இருக்காங்க. அதனால இப்ப கிராமத்துக்கு எப்பயாவது ஒரு பிக்னிக் போறதெல்லாம் அதுக்குதானே. ஊட்டி ம். போறது, அங்க போறது, இங்க போறதெல்லாம் ஒரு வெட்ட வெளி, வெளிச்சம் வேணும், காத்து வேணும் அவங்களுக்கு. ஃப்ரீயா ம். ஒரு இடம் வேணும். அதுதான் கரெக்ட். விரும்புறாங்க இப்போ. கண்டிப்பா. அதுதான் நானே நெனச்சேன். அந்த மாரி அப்படியே வத்தி பெட்டி மாரி பக்கத்துல வீடு இருக்கிறது வந்து, அவங்க வந்து அந்த மாரி கோயிலு, பார்க்கு அந்த மாரி போய் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்க அதுதான் வேண்டியது தான். போறது. ம். இல்ல அ அந்த அவங்களுக்கு காலத்துலயும் கோயிலுக்கு போற பழக்கம் என்னன்னா, வாக்கிங் போறது, எக்சர்சைஸ் பண்ண மாரியும் இருக்கும். ஒரு நல்ல ம். எனர்ஜி கிடைக்கும். கோயில்ல வந்து நான் எப்பயுமே நல்ல ஒரு எனர்ஜி, அத் பாசிட்டிவ் எனர்ஜி அதான் இந்த இருக்கும். மாரி அந்த பேட் மந்திரங்கள்லாம் சொல்லி எனர்ஜி உள்ள வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகும். கோயிலுக்கு ரொம்ப போன நல்லா உடனே. இருக்கும். ஆமா. ம். கரெக்ட். ஸோ அதனால தான் கோயில் இல்லாத வீட்டில் ஊரில் குடியிருக்க இருக்க வேண்டாம். வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றத அவசியம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ பிரதர். ம்.